ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆன்லைன் ஃபேமிலி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த காலை வேளையில் இந்த ஃபெய்த் கிளினிக்ல உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு தெரியும் நீங்களும் சந்தோஷமா இருப்பீர்கள். நேற்றுக்கு எல்லாம் உங்க சபைக்கு நீங்க போயிட்டு வந்திருப்பீங்க. அருமையான வார்த்தை உங்கள் போதகர்மார்கள் போதித்திருப்பார்கள். எஸ், இன்றைய காலையில கூட கர்த்தர் அற்புதமான வார்த்தையை இன்னைக்கு நம்ம பாஸ்டர் மூலமாய் உங்களோடு கூட பேச போகிறார். இந்த வேர்டு அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க. நேற்றுக்கு கூடி சாட்சி சொன்னாங்க. ஷேர் பண்ணது நிமித்தமாக ஒரு சகோதரி மாற்றப்பட்டார்கள். இன்னைக்கு நீங்க இது அநேகருக்கு ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மண்டே மார்னிங் வேர்டோட ஆரம்பிக்கலாம். உங்க Facebook குரூப்ஸ், வாட்ஸ்அப் குரூப்ஸ், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வேர்டுக்கு நேராக போகலாம். ஆமென். பிரியமானவர்களே, உங்களுக்காக நான் ஜெபித்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு வார்த்தை கொடுத்தாரு. என்னன்னா, அப்ப என் ஜனங்க கிட்ட சொல்லுப்பா, நான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ஆமென். கடவுள் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஆமென். கமெண்ட் பண்ணுங்க, மை காட் வில் சப்போர்ட் மீ. என் கடவுள் என்னை சப்போர்ட் பண்ணுவார். உங்களுடைய தேவன் உங்களை கைவிட மாட்டார். நிறைய நேரத்துல நமக்குள்ளாக இருக்க சந்தேகம் என்னன்னா, கர்த்தர் ஏன் பிரதர் எனக்கு உதவி செய்ய மாட்டேன்றாரு, அவர் என்ன கூட இருக்க மாட்டேன்றாரு, அவர் என்னை விட்டு விலகிட்டாரா, அவர் என்னை கைவிட்டுட்டாரான்னு ஒரு சந்தேகத்துல இருப்போம். பாருங்களேன், படகுல பேதுரு போறாரு. அக்கறைக்கு போய் சேரும் பொழுது புயல் வருதுங்க, காற்று வருதுங்க. புயலும் வரும்போது, காற்று வரும்பொழுது கர்த்தர் கைவிட்டுட்டார்ன்ற எண்ணம் பேதுருக்கு வந்தது போல உங்களுக்கு வர வேண்டாம். ஏன்னா பேதுருக்கு அந்த நேரத்துல கர்த்தர் கைவிட்டுட்டாரு, கர்த்தர் தூங்கிட்டாருன்னு நினைச்சிட்டாரு. ஆனா உங்களுக்கு எனக்கும் அந்த கதையோட முடிவு தெரியும். என்னன்னா, எழும்பி இறையாதே, அமைதலாய் இரு என்று கர்த்தர் சொன்னார். இந்த நேரத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்களை அலக்களிக்கிற, உங்க வாழ்க்கையை முன்னேற விடாமல், உங்க வாழ்க்கையை அடுத்த லெவல் போக விடாமல், உங்களுக்கு நல்ல வருமானம் வர விடாமல், உங்க கடன் எல்லாம் அடைக்க விடாமல், குடும்ப பிரச்சனையை எப்படியுமே நிக்க வைக்கிற சத்துருக்களை கர்த்தர் என்ன பண்ண போறனா, இறையாதே அமைதலாய் இருந்து எழும்பி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய தேவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். சரி, கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது நடக்கிற 5 நன்மைகளை பார்க்க போகிறோம். ஓகேவா? முதலாவது, கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணா என்ன பண்ணுவார்? எரேமியா 34 அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்போம். எரேமியா 34, 8-9. ஆமென். முதல் ஆசீர்வாதம், கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது என்ன பண்ணுவார் தெரியுமா? அவர் ஒரு மனிதனை உங்களுக்கு அனுப்புவார். ஆமென். வாசிப்போம். ஒருவனும் புறஜாதியானாகிய தன் சகோதரனை அடிமை கொள்ளாதபடிக்கு அவன் எபிரேயனாகிய தன் வேலைக்காரனையும் எபிரேய ஸ்திரீயாகிய தன் வேலைக்காரியையும் சுயாதீனராக அனுப்பவிட வேண்டும் என்று அவர்களுக்கு விடுதலையை கூறும்படி ராஜா ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறார். ஆமென். இது என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்க அடிமைத்தனமாக போறாங்க. அவங்க கைப்பற்றப்பட போறாங்க. பாபிலோனியர்கள் அவங்களை அரெஸ்ட் பண்ணப்பட போறாங்க. அந்த நேரத்துல கர்த்தர் என்ன பண்றாரு தெரியுங்களா? அவர்கள் சுயாதீனமாய் மாறும்படி, அவர்களை அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக்கும்படி, கடன் பாரத்திலிருந்து வெளியே கொண்டு வரும்படி ராஜா கட்டளையிடுகிறார். இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களை வாழ்க்கையை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என் மகனே, என் மகளே, நான் உனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் பொழுது முதல் ஆசீர்வாதம் உங்களுக்கு வரப்போவது என்ன தெரியுமா? உங்களை விடுவிக்க போகிறார். அவர் உங்களை விடுவிக்க போகிறார். உங்களை கட்டி வைத்து இந்த கடனிலிருந்து விடுதலையாக்க போகிறார். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கடன் கட்டுறதே போகுது, எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் வட்டி கட்டுறதே போகுது. இந்த வட்டி கட்டுறதுக்கும் கடன் கட்டுறதுக்குனே ஓட வேண்டியதா இருக்குன்னு எத்தனையோ பேர் புலம்புறீங்கல்ல. இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசுகிறார். நான் உன்னை விடுதலையாக்க போகிறேன். கமெண்ட் பண்ணுங்க, God will deliver me. என் கர்த்தர் என்னை விடுதலையாக்குவார். என் தேவன் என்னை விடுதலையாக்குவார். உங்களை விடுதலையாக்காமல் அவர் விடவே மாட்டார். அங்க ஒரு ராஜாவை அனுப்புனது போல இன்னைக்கு என்னையும் பாஸ்டர் அனிதாவையும் கர்த்தர் அனுப்பி உங்க கூட பேசுகிறாரு. பிள்ளைகளே, உங்களை நான் விடுதலையாக்க போகிறேன். இந்த பாரத்திலிருந்து விடுதலையாக்க போகிறேன். இந்த வியாதியிலிருந்து விடுதலையாக்க போகிறேன். உங்களுடைய முயற்சியை தோல்வி கொண்டு வருகிற அசுத்த ஆவிகளிலிருந்து உங்களை விடுதலையாக்க போகிறேன். எவ்வளவுதான் நீங்க பிரயாசப்பட்டாலும் அந்த பிரயாசத்தை அழிக்கிற சில மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வரும்பொழுது உதவி செய்யும்படியாக கர்த்தரே இறங்கி வருவார். சொல்லுங்க, சப்போர்ட்டர் இஸ் மை காட். கர்த்தர் என்னுடைய சார்பில் நிற்கிறார். கர்த்தரே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. கமெண்ட் பண்ணுங்க, கர்த்தரே எனக்கு சப்போர்ட் பண்ணுவாரு. கர்த்தரே எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஆமென். இஸ்ரவேல் ஜனங்க 430 வருஷம் எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அடிமையா இருக்க வரைக்கும் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க? பார்வோன் அவங்களை அடிக்கிறாங்க, துன்புறுத்துறாங்க, ஒரு நாயை மதிக்கிற மாதிரி மதிக்கிறாங்க, ஒரு அவ்வளவு கேவலமா பண்றாங்க. அப்படின்னு கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா? சும்மா இருக்கல, மோசேவை அனுப்பினார், ஆரோனை அனுப்பினார். பார்வோனுடைய ரதங்களையும், பார்வோனுடைய போர் ஆயுதங்களையும், பார்வோனுடைய சேனைகளையும் நடுங்க வைத்ததை போல இந்த நேரத்தில் உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே, என் மகளே, நான் உன்னை விடுதலையாக்கும்படியாக மனிதர்களை அனுப்புவேன். கமெண்ட் பண்ணுங்க, deliverance people are coming to me.
விடுதலை செய்கிற மனிதர்கள் என்னிடத்தில் வருகிறார்கள். என்னை விடுதலையாக்கும்படியாக என்னை விடுதலையாக்கும்படியாக கர்த்தர் மனிதர்களை அனுப்புகிறார். தேவை நிறைந்திருக்கிற நேரத்துல, பசி நிறைந்திருக்கிற நேரத்துல கர்த்தர் எலியாக்கு காகத்தை அனுப்புனது போல, வனாந்தரத்துல தாவீது பசி நிறைந்திருக்கிற நேரத்துல அபிகாயலை கர்த்தர் அனுப்புனது போல, இந்த நேரத்துல உங்களுக்கு ஏற்ற மனிதர்களை அனுப்புவார். உங்களுக்கு விடுதலையாக்கும்படியாக அனுப்புவார். கமெண்ட் பண்ணுங்க, மை காட் வில் சப்போர்ட் மீ. மை காட் வில் சப்போர்ட் மீ. என்னுடைய தேவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். என் தேவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். விலகவே மாட்டார். ஆமென். முதல் ஆசீர்வாதம் உங்களை விடுதலையாக்குவார். ஆமென். உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா முதல் உங்க அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்குவார். இரண்டாவது ஆசீர்வாதத்தை கர்த்தர் என்ன தருகிறார் தெரியுமா? எரேமியா 31 அதிகாரம் 28வது வசனம். கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா, கர்த்தர் உங்க வாழ்க்கையில சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னா இரண்டாவது இது நடக்கும். பாருங்களேன், வாசிங்களேன். அப்பொழுது நான் பிடுங்கவும் இடிக்கவும் நிர்மூலமாக்கவும் அழிக்கவும் தீங்கு செய்யவும் அவர்கள் பேரில் எப்படி ஜாக்கிரதையாய் இருந்தேனோ, எப்படி ஜாக்கிரதையாய் இருந்தோம் கர்த்தர் சொல்லுகிறார். அவங்களை இடிக்கவும் அழிக்கவும் பிடுங்கவும் அவங்க எல்லாம் அழிஞ்சே போகணும்னு நான் கண்ணோட்டமா பாத்துக்கிட்டு இருந்தேன்ல, அந்த ஜாக்கிரதையுடனே அப்படியே கட்டவும் நாட்டவும் அவர்கள் பேரில் ஜாக்கிரதையாய் இருப்பேன் என்று கர்த்தர் எப்படி ஜாக்கிரதையா அவங்களை அழிக்க முடியாது, அவங்களை துரத்தும் முடியாது, அவங்க வாழ்க்கையில நன்மை வராத வரைக்கும் நான் எப்படி ஜாக்கிரதையா இருந்தோம் அதே போல கர்த்தர் சொல்ல, அதே ஜாக்கிரதையாக அவர்களோடு கூட இருந்து அவர்களை கட்டும்படியாக அவர்களோட நான் கூட இருப்பேன். சொல்லுங்க, என்னை உயர்த்தும்படியாக என்னை கட்டும்படியாக கர்த்தர் ஜாக்கிரதையா இருக்காரு. ஆமா, இன்னைக்கு உங்க வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு ஒரு ஊரை வேலை செய்யலாம், ஒரு கும்பலை வேலை செய்யலாம், ஆனா உங்களை உயர்த்தும்படியாக உங்களை கட்டும்படியாக கர்த்தர் ஜாக்கிரதையா இருக்காருங்க. நீங்க நினைக்கிறீங்களா இவங்கெல்லாம் எனக்கு விரோதமா பேசி இவங்கெல்லாம் விரோதமா பண்ணி என் வாழ்க்கையை கெடுத்துருவாங்க, என் ஊழியத்தை கெடுத்துருவாங்க, என்னுடைய வியாபாரத்தை கெடுத்துருவாங்க, என் குடும்பத்தில் இருக்க என் நல்ல பேரை அவமானப்படுத்திடுவாங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே என் மகளே, உன்னை கட்டும்படியாக உன்னை உருவாக்கும்படியாக உன் பேரால் நான் ஜாக்கிரதையா இருக்க போகிறேன். எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் என்னை மேலாக ஜாக்கிரதையா இருந்து என்னை கட்டுவாரு. உங்களை கட்டாம இருக்க விட மாட்டார், உங்களை இடிந்து போக விட மாட்டார், உங்களை அவமானப்படுத்த விட மாட்டார், ஜனங்க உங்களை ஏளனம் பண்ண விட மாட்டார், இந்த கடன்ல இருக்க விட மாட்டார், எப்பதான் எனக்கு உயர்வு வரும், எப்பதான் என் வாழ்க்கை மாறுன்ற வேதனையிலே இருக்க விட மாட்டார். கர்த்தர் உங்களை கட்டுவார். கமெண்ட் பண்ணுங்க, கர்த்தர் என்னை கட்டுவாரு, கர்த்தர் என்னை உயர்த்துவாரு. சொல்லுங்க, இது என்னுடைய கட்டும் காலம், இது என்னை அழிகிற நாட்கள் அல்ல, அழிந்து போகிற நாட்கள் அல்ல, உருவாக்கப்படுகிற நாட்கள். தேவனே என்னை கட்டுவார். மனுஷன் இல்ல, தேவனை கட்டுவார். உங்க வியாபாரத்தை கர்த்தர் கட்டுவார், உங்க தொழில கர்த்தர் கட்டுவார், உங்களோட குடும்பத்தை கர்த்தர் கட்டுவார். நீங்க அரசியல் இருக்கலாம், அதுலயும் கர்த்தர் உங்களை கட்டுவார். நீங்க சில பல காரியங்கள் இருக்கலாம், அதுலயும் உங்களை கர்த்தர் கட்டுவார். ஏன்னா தேவன் உங்களை கட்டுகிறவராக இருக்கிறார். சொல்லுங்க, என் தேவன் என்னை கட்டுவார். இதுல ஒரு காரியம் என்ன தெரியுமா பிரியமானவர்களே? கர்த்தர் கட்ட ஆரம்பிச்சா எந்த மனிதனும் இடிக்க முடியாது. கர்த்தர் கட்டுகிறதை எந்த மனிதனாலும் கெடுக்க முடியாது. கர்த்தர் கட்டுகிறதை எந்த மனிதனாலும் தடுக்க முடியாது. சொல்லுங்க, என்னை யாருனாலையும் தடுக்க முடியாது, யாருனாலையும் கெடுக்க முடியாது, யாருனாலையும் இடிக்க முடியாது. காரணம் என்னன்னா, கர்த்தர் கட்டுகிறார். கமெண்ட் பண்ணுங்க, கர்த்தர் கட்டுகிறார், கர்த்தர் கட்டுகிறார், கர்த்தர் என்னை கட்டுகிறார், என்னை கட்டுகிறார். ஆமென், ஆமென். மூணாவதாக கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு நடக்கிற ஆசீர்வாதம். எரேமியா 31 அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிப்பது எனக்கு ரொம்ப பிடித்தது. ஓகேவா? எரேமியா 31:8-9. இதோ நான் அவர்களை வட தேசத்திலிருந்து வரப்பண்ணி அவர்களை பூமியின் எல்லைகளிலிருந்து கூட்டி வருவேன். குருடரும் சப்பானிகளும் கர்ப்பவதிகளும் பிள்ளை தாழ்ச்சிகளும் கூட அவர்களில் இருப்பார்கள். மகா கூட்டமாய் இவ்விடத்துக்கு திரும்புவார்கள். அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அழுகையோடும் விண்ணப்பத்தோடு வருவார்கள். அவர்களை வழி நடத்துவேன். சரி, கர்த்தர் உங்களை கட்ட ஆரம்பித்தார்னா மூணாவது ஆசீர்வாதம், அவர் உங்களை என்ன பண்ணுவார்? வழி நடத்துவார். நீங்க அழுகையோட வரலாம், நீங்க வழி நடத்த முடியாம நீங்க தடுமாற்றத்தோட இருக்கலாம். நீங்க நினைக்கலாம், இந்த வியாபாரத்தை நடத்த எனக்கு பலனே இல்லைங்க, இந்த குடும்பத்தை நடத்த எனக்கு பலனே இல்லைங்க, தடுமாற்றமா இருக்குங்க, பயந்துகிட்டு இருக்கேன் பாஸ்டர், பயந்துட்டு இருக்கேன் சிஸ்டர். நீங்க சொல்லலாம், உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ தடுமாற்றத்தோட வரும் பொழுது நான் கரத்தை பிடிச்சு தாங்குவேன், நான் உன்னை கட்டுவேன், நான் உன் குடும்பத்தை கட்டுவேன், நான் உன் வியாபாரத்தை கட்டுவேன், நான் உன்னுடைய இல்லற வாழ்க்கையை கட்டுவேன், நான் உன் பிள்ளையோட வாழ்க்கையை கட்டுவேன். ஏன்னா நான் உன்னை சப்போர்ட் பண்ணுகிற தேவன். சொல்லுங்க, என்னை அவர் சப்போர்ட் பண்ணுகிறாரு. அப்புறம் பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, அவர்களை தண்ணீர் உள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே தண்ணீர் அண்டை கொண்டு வருவாரா? முதல் ஆசீர்வாதம், தண்ணீர் அண்டை கொண்டு வருவார். தண்ணீர் அண்டைனா என்னத்தை குறிக்கிறதுனா, இனி நீங்க வறண்டு போக
மாட்டீங்க. Amen. இனி நீங்க காய்ந்து I போக receive it, மாட்டீங்க. I receive இனிமேல it, I நீங்க receive மன it, நிம்மதி I இல்லாம இருக்க மாட்டீங்க. தண்ணீர் அண்டை பாருங்களேன், சில நேரத்துல ரொம்ப டென்ஷனா இருக்கும்போது ஒரு ஆத்தங்கரையோ இல்லாட்டி ஒரு பீச் ஓரமா போய் உட்கார்ந்தா ஒரு ரிலாக்ஸ்மெண்ட் வரும் இல்லையா? அந்த சவுண்ட் கேட்கும்போது, இந்த அலைகளை பார்க்கும்போது, பிள்ளைகள் எல்லாம் விளையாண்டுகிட்டு இருக்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது என்ன இருக்கும், நம்மளுக்கு ஒரு ரிலாக்ஸ்மெண்ட் உண்டாகும், ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் உண்டாகும்ல. கர்த்தர் சொல்றாரு, நீங்க ஒரு நிம்மதியே இல்லாம, மன நிம்மதியே இல்லாம டார்ச்சரா இருக்கா, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா, பர்டன்டா இருக்கா, டிப்ரெஸ்டா இருக்கீங்களா, உனக்கு நான் மன நிம்மதி உண்டாக்குவேன். கமெண்ட் பண்ணுங்க, கர்த்தர் எனக்கு மன நிம்மதி உண்டாக்குவா. கர்த்தர் எனக்கு மன நிம்மதி உண்டாக்குவார். God will relax me. God will relax me. God will refresh me. God will refresh me. மறுபடியும் புத்துணர்வாக்க போகிறார். சோர்ந்து போன உள்ளம், சோர்ந்து போன இருதயம், சோர்ந்து போன சரீரத்தை கர்த்தர் மறுபடியும் புத்துணர்வு உண்டாக்குவார். ஏன்னா தேவன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறார். சொல்லுங்க, தேவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுகிறார். தேவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுகிறார். அப்புறம் என்ன பண்ணுவாராம் பாருங்களேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். நான் இஸ்ரவேலுக்கு என்னவா இருக்கிறேன்? பிதாவாய் இருக்கிறேன். அப்பாவா இருக்கிறேன். பழைய ஏற்பாட்டுல ஒரே ஒரு இடத்துல தான் நான் உனக்கு அப்பான்னு சொல்லுகிறார். எங்க தெரியுமா? இஸ்ரவேலுக்கு. ஹல்லேலூயா. இந்த எரேமியாக்கு. ஆமென். கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. உங்களுக்கு சொல்றாரு, ஏய் தம்பி, நீ ஏதோ நான் ரோட்ல போறவன் கிடையாது, நான் உனக்கு அப்பாவா இருக்கேன். சொல்லுங்க, கடவுள் எனக்கு அப்பாவா இருக்கிறார். பாருங்க, நீங்க எந்த நேரத்துல இருந்து பார்க்கலாம், சரி, எந்த ஊர்ல இருந்து பார்க்கலாம், எந்த நாட்டில இருந்து பார்க்கலாம், ஆனா உங்களை பார்த்து கர்த்தர் இன்னைக்கு திட்டமாய் சொல்கிறார், மகனே மகளே பயப்படாத, இந்த பிரச்சனை நீங்க கலங்காத, ஒரு தகப்பனை போல வந்து நின்னு வைராக்கியம் பாராட்டி இவைகளிலிருந்து உன்னை விடுவித்து கொண்டு வந்து உன்னை உயர்த்தாமல், உன்னை ஆசீர்வதிக்காமல், உன்னை மேன்மைப்படுத்தாமல், உன்னை வழி நடத்தாமல் நான் விட மாட்டேன். ஏனென்றால் நான் உன்னுடைய தகப்பனா இருக்கிறேன். சொல்லுங்க, அவர் எனக்கு தகப்பனா இருக்கிறார். அவர் எனக்கு தகப்பனா இருக்கிறார். ஆமென். என்னை வழி நடத்தாம விட மாட்டார். வழி நடத்தாம விட மாட்டார். அப்புறம் வாசிங்களேன். எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். எப்ராயிம் என்னுடைய என்ன புத்திரனாய் இருக்கிறான்? சேஷ்ட புத்திரன். சேஷ்ட புத்திரன் என்ன அர்த்தம்? முதல் பிறந்தவன் சொல்றாங்க. யூத கலாச்சாரத்துல முதல் பிறந்தவங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? ஒரு 2-3 ஆசீர்வாதம் இருக்கு. ஒண்ணு, முதல் பிறந்துட்டா அவங்க யாரா இருப்பாங்க? தேவனுக்கு சொந்தமாயிருவாங்க. ஆமென். ஆமா. அப்போ கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீதான் என் முதல் பையன், நீதான் என் முதல் பிள்ளை. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் கர்த்தருடைய முதல் பிள்ளை, நான் கர்த்தருடைய முதல் பிள்ளை, நான் கர்த்தருடைய முதல் பையன், கர்த்தரோட முதல் பையன், குடும்பத்துல மூத்தவன். அந்த உணர்வு இருக்கு அவங்களுக்கு. அந்த உணர்வோட இனிமேல் இருக்கணும். நான் தான் குடும்பத்துக்கு மூத்தவன், நான் எங்க அப்பா போல முதல் பிறந்தவன். ஆமென். தேவன் சொல்றார், சோ முதல் பிறந்துட்டீங்கன்னா நீங்க தேவனுக்கு சொந்தம். சொல்லுங்க, நான் தேவனுக்கு சொந்தம், தேவனுக்கு சொந்தம், தேவனுடையதெல்லாம் எனக்கு சொந்தம், தேவனுடையதெல்லாம் எனக்கும் சொந்தம். வெள்ளியும் பொன்னும் அவைகள் எல்லாம் யாருக்கு? கர்த்தருடையதெல்லாம் இப்ப எனக்கு சொந்தம். ஏன்னா நான் அவருடைய பையனாயிட்டேனே, முதல் பையனாயிட்டேனே. ஹல்லேலூயா. பூமியும் அது நிறைவும் யாருடையது? எங்க அப்பாவுடையது. நான் அவருடைய முதல் பையனா மாறிட்டேன். வாரிசுல நம்பர் 1 நான் தான். ஆமென். என்ன சொல்லுங்க, நான் தேவனுக்கே வாரிசா இருக்கேன். தேவனுக்கே வாரிசா. ஏன்னா அவர் உங்களை அப்படி பார்த்து சொல்றாரு, நீ என்னுடைய சேஷ்ட புத்திரன், நீ தான் என் முதல் பையன், நீ தான் என் முதல் வாரிசு. எனக்கு வாரிசு ஃபர்ஸ்ட்னா உன் பேர் தான் எழுதுவேன்னு சொல்றாரு. சொல்லுங்க, நான் தேவனுடைய வாரிசுல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கேன், முதல் இடத்துல இருக்கிறேன், விருப்பப்பட்டவனா இருக்கேன், நேசிக்கப்பட்டவனா இருக்கேன், ஆமென். ஹல்லேலூயா. அப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க, சேஷ்ட புத்திர பாதத்துக்கு 2வது ஆசீர்வாதம் இருக்கு. என்ன தெரியுங்களா? முதல் பிறந்துட்டா அவனுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அவங்க அப்பா ஒரு 5 குழந்தைங்க இருக்காங்கன்னு வைங்களேன், அந்த 5 குழந்தைகளுக்கு அவங்க அப்பாவுக்கு அப்புறம் சொத்தை பிரிக்கும் பொழுது முதல் பிறந்தவனுக்கு எப்படி கொடுக்கணும்? 2 மடங்கு ஜாஸ்தியா கொடுக்கணும். எல்லாருக்கும் ஒவ்வொரு பங்கு கொடுத்தா இவருக்கு மட்டும் என்ன கொடுக்கணும்? 2 மடங்கு. அதான் எலிஷா கேக்குறாரு, எலியாவே உம்முடைய அபிஷேகம் எனக்கு எத்தனை மடங்கு வரணும்? 2 மடங்குன்னு என்ன அர்த்தம்? நான் தான் உம்முடைய வாரிசு, நான் தான் உமக்கு அடுத்தவன். ஆமா, நீங்க எத்தனையோ தீர்க்கதரிசிகள் இருக்கலாம், அவர்கள் மத்தியில நான் தான் உமக்கு அடுத்தவன் சொல்றதை நிலைநாட்டுவதற்காக தான் 2 மடங்கு கேட்கிறாரு. இன்னைக்கு உங்க வாழ்க்கையை பார்த்து நான் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவார், இரட்டிப்பான நன்மைகளை தருவார், இரட்டிப்பான நன்மைகளை தருவார். நீங்க 2 கையில ஒரு கோல் ஒரு குச்சை வச்சு ஏதோ பயந்து ஓடி என் வாழ்க்கையை முன்னேறிக்கலான்னு யாக்கோபு போல நீங்க இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுங்க, மகனே மகளே, உனக்கு இரட்டிப்பான நன்மைகளை, இரட்டிப்பான நன்மைகளை இந்த காலையில இந்த நேரத்துல நீங்க பூமி இருந்து எந்த நாட்டிலிருந்து பார்த்தாலும் உங்க மேல தேவ அபிஷேகம் இந்த நேரத்துல இறங்கி வந்து உங்களுடைய குறைவுகளை, உங்களுடைய தோல்விகளை உங்க வாழ்க்கை விட்டு நிவர்த்தி செய்து உங்களுடைய இரட்டிப்பான நன்மைகளால நிரப்ப போக. கமெண்ட் பண்ணுங்க, டபுள் போர்ஷன்ஸ் ஆஃப் பிளெஸிங், டபுள் போர்ஷன்ஸ் ஆஃப் பிளெஸிங், இரட்டிப்பான நன்மைகள், இரட்டிப்பான நன்மைகள். ஹல்லேலூயா. இல்ல சொல்லுங்க, இரட்டிப்பான நன்மைகள். தேவனுக்கு தகப்பனாய் இருக்கிறார், தேவனுக்கு தகப்பனாய் இருக்கிறார். 4வதாக கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட்
பண்ணும் பொழுது என்ன உண்டாகும்? ஆமென். வாசிப்போம் எரேமியா 26ஆம் அதிகாரம், எரேமியா 26:13. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சப்போர்ட் பண்ணுகிறார். கர்த்தர் எனக்கு சப்போர்ட் பண்ணுகிறார். இன்னைக்கு நீங்க கேட்ட இந்த நிமிஷத்துல இருந்து கர்த்தருடைய சப்போர்ட்டை நீங்க பார்க்க போறீங்க. கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்யறத பார்க்க போறீங்க. அவர் உங்களை ஆதரிக்க போகிறார். ஆமென். எலெக்ஷன் நிக்கும் பொழுது பெரிய தலைவர்கள் வந்து உங்களுக்கு பிரச்சாரம் பண்ணா எப்படி இருக்கும்? அது ஓட்டு தானே சேர்த்து வந்துறது போல வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லமை உள்ள தேவனே உங்களுக்காக வந்து நின்று களத்துல இறங்கி நின்று இவருக்கு நீங்க ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு உனக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஆமென். ஆமென். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு வந்து களத்துல இறங்கி வேலை செய்வார். எனக்காய் களத்தில் இறங்கி வேலை செய்வார். ஆமென். வாசிப்போம் எரேமியா 26:13. இப்பொழுதும் நீங்கள் உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை கேளுங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன தீங்குக்கு மனஸ்தாபப்படுவார். அப்பொழுது கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் சொன்ன சாபங்களை உங்க வாழ்க்கை விட்டு எடுத்து போடுவார். கர்த்தர் 4வதாக சொல்றார், நான் உனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா நீங்க பண்ண தவறுகளை நான் உன்னை தண்டிச்சிருந்தா கூட, நான் உன் மேல ஒரு சாபத்தை விட்டு இருந்தா கூட, நான் உன்னை கண்டிச்சிருந்தா கூட, இன்னைக்கு அதை என்ன பண்ண போறேன்? நான் ரிமூவ் பண்ண. ஹalleluya. சொல்லுங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில இருக்க எல்லா சாபங்களை, எல்லா தரித்திரங்களை, எல்லா குறைவுகளை என் வாழ்க்கையில இருந்து கர்த்தரே எடுத்து போடுவார். அவர் எடுத்து போடுகிறத நான் பாக்குறேங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில சாபம் இருக்கு, நிறைய பேரோட வாழ்க்கையில குறைவுகள் இருக்கு, நிறைய பேரோட வாழ்க்கையில இல்லாம இருக்கு. என்ன செஞ்சாலும் வளர மாட்டேன்றீங்க, என்ன செஞ்சாலும் முன்னேற மாட்டேன்றீங்க. தோல்வி தோல்வி தோல்வி, இதை தவிர நான் வேற பார்க்கதே இல்ல பிரஸ்டர். ஒரு பிரச்சனை முடிஞ்சோன்னு இன்னொன்னு பிரச்சனை வருது. கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே உன் வழியை சீர்படுத்து. உன் வழியை சீர்படுத்தும் போது 4வதா நான் உனக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறேன்றதை நீ எப்படி தான் கண்டுபிடிச்சுக்கலாம்? உன் வாழ்க்கையில் இருக்க சாபங்களை அப்படியே ஒன்னொன்னா கர்த்தர் எடுக்க போகிறார். சொல்லுங்க, எல்லா சாபங்களையும் கர்த்தர் எடுத்து போடுவார். கர்த்தர் எடுத்து போடுகிறார். கையை சொல்லுங்க, தகப்பனே தகப்பனே குறைவுகளை மாத்தி போடுங்க, குறைவுகளை மாற்றி போடுங்க. தப்பா நடக்கிறேன், நேர் வழியில நடக்க கிருபை தாங்க. உம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதையில என்னை நடத்துங்கப்பா. இனி சாபம் வராது, கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் வரும். ஆமென். 5வதாக கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது என்ன நடக்கும்? எரேமியா 37:21. ஹalleluya. சொல்லுங்க, எரேமியா 37:21. ரொம்ப முக்கியமான ஒரு அற்புதமான வசனம் பாருங்க, வாசிங்களேன். ஆமென் ஆமென் ஆமென். அப்பொழுது ராஜா அந்த சுருளை எடுத்துக்கொண்டு வர எகுதியை அனுப்பினான். எகுதி அதை 21 சம்பிரதியாகிய எலிசாமாவின் அறையிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்து ராஜா கேட்கவும் ராஜாவினிடத்தில் நின்ற எல்லா பிரபுக்களும் கேட்கவும் வாசித்தான். ஒரே நிமிஷம் வசனத்தை மட்டும் நான் உங்களுக்கு எடுத்துக்கிறேன். கர்த்தர் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுகிறத நாங்க பார்க்கிறோம். பிரியமானவர்களுக்கு குடும்பத்துல கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். நீங்க தனியா நிற்கலாம், நிர்கதியா நிற்கலாம், எனக்காக யார் சப்போர்ட் பண்ணுவான்னு நீங்க யோசிச்சு இதுல இணைந்திருக்கலாம். உங்களுக்காக கர்த்தர் சப்போர்ட் பண்ணுகிறார். இன்னைக்கு அதுதான் பாஸ்டர் மூலமாய் உங்களுக்கு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். உனக்காய் நான் சப்போர்ட் பண்ணுவேன். ஆமென். எரேமியா 37ஆம் அதிகாரம் 21. அத வாசிக்கிறீங்க? ஆமா மாஸ்டர். 31 37 இங்க இருக்கு. எஸ், 37:21. அப்பொழுது எரேமியாவை காவற்சாலையின் முற்றத்திலே காக்கவும் நகரத்திலே அப்பம் இருக்கும் மட்டும் அப்பம் சுடுகிறவர்களின் வீதியிலே தினம் ஒரு அப்பத்தை அவனுக்கு வாங்கி கொடுக்கவும் கட்டளையிட்டான். யார் கட்டளையிட்டா? ராஜா. என்னன்னா எரேமியா வந்து அங்க இருக்க தீர்க்க தரிசனம் சொல்றாரு. அங்க இருக்க சில பிரபுக்களுக்கு பிடிக்கல. என்ன கர்த்தர் சொல்றத சொல்றாரு, எனக்கு விருப்பமானதை பிரசங்கம் பண்ணுங்க, நீங்க கர்த்தர் சொல்றதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு இந்த பிரபுக்கள் என்ன பண்ணிட்டாங்க? எரேமியா கொண்டு போய் ஒரு டஞ்சன்ல, ஒரு ரொம்ப மோசமான ஒரு அறையில போட்டுட்டாங்க. அங்க என்ன நடக்குதுன்னா, அங்க செதேக்கியான ஒரு ராஜா வந்து என்ன தெரியுது, எரேமியா அங்க இருக்காருன்னு தெரிஞ்சுட்டோன்னா ரகசியத்தை தெரிஞ்சுட்டு அவரை வெளியே கூட்டிட்டு வந்து என்ன பண்றாரு, அவரை கூட்டிட்டு வேற ஒரு சிறைச்சாலையில வச்சு டெய்லி அவரை என்ன பண்ணுங்க, நல்ல ஹோட்டல்ல சமைச்சு கொண்டு வந்து என்ன பண்ணுங்க, கொடுங்க. 5வதாக கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது பேட் டைம்ஸ்ல குட் திங்ஸ் நடக்கும். ஆமென். கெட்ட நேரத்துல நல்லது நடக்கும். சொல்லுங்க, கெட்ட நேரத்துல நல்லதை செய்வார், நல்லதை செய்வார். தேவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுகிறார், தேவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுகிறார். இந்த நேரத்துல உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், உங்க வாழ்க்கையில இருக்க எல்லா தீமையான நேரம் நீங்க நினைக்கலாம், பாஸ்டர் இந்த ஜனவரியில இருந்து எல்லாமே கொஞ்சம் டவுனா போயிட்டு இருக்குது, எல்லாமே கொஞ்சம் பேக்வர்டா போயிட்டு இருக்குது, கொஞ்சம் முன்னேறலாம்னு பார்க்கணும், ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது, எல்லாம் கொஞ்சம் சிரமமா இருக்கு அப்படின்னு நீங்க இருந்தீங்கன்னா, இன்னைக்கு பரலோகத்தின் தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், பேட் டைம்ஸ்
I will do good things. ஆமென். நான் சொல்லுங்க, கெட்ட நேரத்துல ஏசப்பா நன்மையை தருவாரு, நன்மையை தருவாரு, நல்லதை தருவாரு. எனக்கு பிடிச்ச ஒரு வசனம் பாருங்க பைபிள்ல, சிங்க குட்டிகள் பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறையக்கூடாது. பாருங்க, சிங்க குட்டினா யாரு? ராஜா வீட்டு பிள்ளை. ராஜா வீட்டு பிள்ளை கூட கஷ்டப்படலாம், ஆனா கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் வராது, குறைவுபடாது. ஏன் தெரியுமா? அது சாதாரண ராஜா. நீங்களும் நானும் சேவிக்கிற ராஜா ராஜாதி ராஜாவா இருக்கிறபடியா உங்க வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபட விடவே மாட்டார். சொல்லுங்க, என் வாழ்க்கையில ஒரு நன்மையும் குறைவுபட விடவே மாட்டார். ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, அருமையான எங்க ஜனங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. நீங்க அவங்க வாழ்க்கையில சப்போர்ட் பண்ண ஆரம்பிங்கப்பா. எங்கெங்கெல்லாம் அவங்க அடிமைத்தனத்துல இருக்காங்களோ, எங்கெங்கெல்லாம் அவங்க கட்டப்பட்டிருக்கிறாங்களோ, எங்கெங்கெல்லாம் அவங்க ஆண்டவரே முடக்கப்பட்டிருக்காங்களோ, இன்ற நேரத்தில் அவர்களுடைய விடுதலை ஒரு மேலாக வருவதாக, விடுதலை வருவதாக. எல்லா பிரச்சனைகள், இந்த போராட்டத்திலிருந்து விடுதலை இந்த நேரத்தில் வரும்படியா நாங்க ஜெபிக்கிறோம். தேவ கரம் ஒரு மேலாக இறங்கி வருவதாக. ஆண்டவரே, பாவத்திலிருந்து, வியாதியிலிருந்து, தோல்வியிலிருந்து, ஆண்டவரே சோத்திரம்ப்பா, மன வேதனையிலிருந்து விடுதலை உண்டாயிருப்பதாக என்று நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. விடுதலை உண்டாயிருப்பதாக என்று நாங்க ஜெபிக்கிறோம். நீங்க இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுகிறனால இவங்களை நீங்க கட்டுகிறத நீங்க ஜாக்கிரதையா பார்க்க போறீங்க. யாரும் இவங்களை கெடுக்க விட மாட்டீங்க, யாரும் இவங்களை அழிக்க விட மாட்டீங்க, யாரும் இவங்களை ஆண்டவரை தடுக்க விட மாட்டீங்க. ஏன்னா நீங்க கட்டும் பொழுது எந்த மனிதனும் தடுக்க முடியாது. இவர்களை நீங்க கட்டுகிறீங்க, இவர்களை நீங்க உயர்த்துகிறீங்க. ஆமென். இவர்களை நீங்க கண்காணிச்சுக்கிட்டு உயர்த்திக்கிட்டு இருக்கீங்கப்பா. ஒரு சிசிடிவி கேமரா மாதிரி இவங்க உயர்வுகளை, இவங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்தை நீங்க கருத்தா பாத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு தகப்பனை போல இவர்களை வழிநடத்த போறீங்கப்பா. இவருடைய தகப்பனை போல வழிநடத்தி ஆற்றங்கரை ஓரமாய் நடக்க பண்ணி, ஆண்டவரே வறட்சியை காணாமல் குளிர்ச்சியை காண பண்ண போறீங்க. தடுமாற விடாமல் ஆண்டவரே நீங்க கரமிடித்து நடத்த போறீங்க. எப்ராயிம் என்னுடைய முதல் சேஷ்ட பாத்திரன், முதல் பையன் சொல்லி கொஞ்சி ஆண்டவரே அரவணைச்சு அவளுக்கு ரெட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை நீங்க அலங்கரிக்க போறதுக்காக துதிக்கிறோம்ப்பா. அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆண்டவரே சோத்திரம். எங்க வாழ்க்கையில் இருக்க சாபங்கள், நாங்களே தப்பான வழியில போய் எங்க வழியில ஒழுங்கா நடக்காம கெட்டதையெல்லாம் கொண்டு வந்து எங்க மேல விட்டுட்டா கூட இந்த நேரத்துல எங்க மேல இரக்கம் பாராட்டி நீங்க சப்போர்ட் பண்ணுகிறனால எங்க வழிகளை ஆசீர்வாதமாய் மாத்த போறீங்க. எங்க பேர்ல இருக்க சாபங்களை எடுத்து போட போறீங்க. எங்க பேர்ல இருக்க தண்டனைகளை எடுத்து போட போறீங்க. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆமென். சோத்திரம்ப்பா. ஆண்டவரே கர்த்தாவே, நீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்போது பேட் டைம்ஸ்ல குட் திங்ஸ் செய்ய போறீங்கப்பா. பேட் டைம்ஸ்ல குட் திங்ஸ் செய்ய போறீங்க. ஆண்டவரே, கெட்ட நேரத்துல நன்மையா வர பண்ண போறீங்க. எத்தனை பேரு ஆண்டவரே என் வாழ்க்கை கெட்டு போய்கிட்டு இருக்கு, என் குடும்பம் கெட்டு போயிட்டு இருக்கு, என் சரீரம் கெட்டு போயிட்டு இருக்கு, என் வியாபாரம் கெட்டு போயிட்டே இருக்குன்னு ஆண்டவரே கலங்கி நிக்கிற உங்களுக்கு இந்த நேரத்தில் நீங்க நன்மை செய்கிறவர்களாக, அதிசயத்தை செய்கிறவர்களாக, முன்னேற்றத்தை தருகிறவர்களாக, உயர்வுகளை தருகிறவர்களாக இவர்களை நிரப்புகிறதுக்காக சோத்திரம் நன்மையினால் நிரப்புங்க. இந்த 5 ஆசீர்வாதங்கள் வாழ்க்கையில இறங்கி வருவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களை கட்டுகிறார். கர்த்தர் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு சப்போர்ட் பண்ணுகிறார். ஆமென். டெய்லி காலையில 11:30 மணிலிருந்து ஒரு 15 மினிட்ஸ் நம்ம இந்த செய்தியை கொடுக்கிறோம். இதே யூடியூப் சேனல்ல, ஃபேஸ்புக் சேனல்ல, B2B ஃபேமிலியில நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க. டெய்லி ஜாயின் பண்ணிருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். சொல்லுங்க, என்னுடைய தேவன் எனக்கு சப்போர்ட் பண்ணுவார். ஆமென். சோ கூடிய விரைவில் சென்னையில் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடத்த இருக்கிறோம். அதற்காக நீங்க என்ன பண்ணிக்கொள்ளுங்க, ஜெபித்துக் கொள்ளுங்க. சென்னையில் இருக்க தேவ பிள்ளைகள் கூடிய விரைவில் உங்களை நேரா அங்க வந்து பார்த்து உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை கொடுத்து உங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம். ஆமென். சோ சென்னையில நீங்க இருப்பீங்கன்னா அந்த டேட்ஸும் அந்த டைம் அந்த இடத்தை பத்தி உங்களுக்கு தெரியணும்னா 7200022355 7200033644 இந்த 2 நம்பருக்கு நீங்க கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ நீங்க தகவலை தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். You are blessed. Bye bye.